சேலம் மாவட்டத்தில் கோட்டைப்பட்டி அப்படிங்கிற இடத்துல ஜிம் உரிமையாளர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அதிக அளவு உடற்பயிற்சி செஞ்சதுனால அவர் உயிரிழந்திருக்கார். இவர் வழக்கம் போல் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஜிம்முக்கு போயிருக்கார். இவர் ஜிம் ஒர்க் அவுட்டை ரொம்பவே வேகத்தோடு ரொம்ப ஒரு ஆர்வத்தோட தொடர்ந்து ஓய்வு இல்லாமல் உடற்பயிற்சி செஞ்சுருக்காரு. காலையில் ஜிம்முக்கு போகும் பொழுதே அவங்க அம்மா, போகாத, ஞாயிற்றுக்கிழமை எதுக்கு ஜிம்முக்கு போகிற அப்படின்னு சொல்லி அவரை தடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சொல்லுவாங்களாம், ஞாயிற்றுக்கிழமையாவது உடம்புக்கு ஒரு ஓய்வு கொடு, தொடர்ந்து ஏன் உடற்பயிற்சி செய்கிற அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதே மாதிரி இந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் அவங்க சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் இவர் உடற்பயிற்சி மேலே இருக்கிற ஒரு தீராத ஆசை, ஒரு தீராத மோகம், இவர் உடற்பயிற்சிக்கு சென்றிருக்காரு. இவர் உரிமையாளர் அப்படிங்கிறதுனால பல மணி நேரத்தையும் கடந்து தொடர்ந்து உடற்பயிற்சியை செய்திருக்காரு. இவர் நீண்ட நேரம் ஆகி வீடு திரும்பாததுனால அவங்க அம்மாவுக்கு திடீர்னு சந்தேகம், போனவரை இன்னும் காணோமே அப்படின்னு அவருடைய தம்பியை ஜிம்மில் போய் பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. அவங்க தம்பி அங்கே போனோன்னு தான் ஒரு அதிர்ச்சியான அவருக்கு தகவல். ஜிம்மில் அவர் நீராவி குளியல் செஞ்சுட்டு இருந்த அந்த அறையில் அப்படியே மயங்கி கீழே விழுந்து கிடந்திருக்காரு. அவரை தட்டி பார்த்துருக்காங்க, கூப்பிட்டு பார்த்துருக்காங்க. அவர் எந்த அசைவும் இல்லாமல் அப்படியே படுத்த படுக்கையோடு இருந்த உடனே அவரை ஜிம்முலேருந்து மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. மருத்துவர் பரிசோதனை செஞ்சுட்டு இவர் இறந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவர் அங்கே ஜிம்மில் உடற்பயிற்சி செஞ்ச சிசிடிவி தான் வெளியாகிருக்கு. இந்த அதீத உடற்பயிற்சியும் உடலுக்கு ஆபத்து அப்படிங்கிறதுக்கு இந்த ஜிம் உரிமையாளருடைய சம்பவம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இளைஞர்கள், இப்போ இருக்கிற இளைஞர்கள் அதீத ஆர்வத்தினால ரொம்பவே உடற்பயிற்சிகளை அதிகம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது இந்த ஜிம் உரிமையாளருடைய விஷயத்திலிருந்து ஒரு தகவலானது தெரிஞ்சுக்கிறோம். ஒரு பக்கம் மது, போதை, இப்படி இளைஞர்கள் ஒரு ஆர்வமாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் உடற்பயிற்சி அப்படின்னு ரொம்ப அதீத ஆர்வத்தினால உயிரிழக்கிற சம்பவங்களும் நடைபெறுது. இவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரல, ஆனால் உயர் அழுத்த ரத்தம் இருந்ததுனால அவருக்கு திடீர்னு அவருடைய உடல் இயல்பு நிலைக்கு மாறாக அவர் உடற்பயிற்சி அதீதமாக செய்ததுனால உயிரிழந்திருக்கார்.